ஆகஸ்ட் 24 ஆவணி 7 திங்கட்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூராட நட்சத்திரம். 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய ராசி பலன்கள் பார்க்கலாம். மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன் இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, ரொம்ப நாள் தன்னோட அப்பாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையும் அவங்களுக்கு சில பொறுப்புகள் இருந்திருக்கும், அதை அவங்க தவறி இருப்பாங்க, அதை நீங்கள் போய் பண்ணக்கூடிய ஒரு சூழலும். அடுத்தது உங்களுடைய பரம்பரை ரீதியாக விட்டு வச்ச விஷயங்கள் இவ்வளோ நாளாக ஒரு அசால்ட்டுத்தனமாக அனாவசியமாக இருந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய அது வழிபாட்டிலேருந்து எல்லாமேங்க. இவ்வளோ நாள் முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுறதுலேருந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் விடுபட்டிருப்பீங்க. அதை இனிமேல் தொடர்ந்து பண்ணணும், தொடர்ந்து நம்மளுடைய பரம்பரை விஷயங்களை யாரோ ஒருத்தங்களை தன்னோட வாரிசுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் அப்போ அப்பா சார்ந்து பரம்பரை சார்ந்த திட்டங்கள் இன்றைய நல்ல நாளில் நடக்கக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியோட நடத்தி காட்டுவீங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, நீங்கள் வாராகி அம்மனுக்கு 6 நெய் தீபம் ஏற்றி இன்றைய காலை பொழுது ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கான நாளாகவே இருக்குங்க. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலன் இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய பேச்சுக்களிலும் எல்லா விஷயங்களிலும். ஏன்னா இன்றைய காலகட்டம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அவமானம் ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அதனால எல்லா விஷயத்துலையுமே கொடுக்கல் வாங்கல்லேருந்து ஒரு தொழிலில் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுலேருந்து பண விஷயத்துலேருந்து பொருட்கள் முக்கியமான பொருட்கள் கொண்டு போகிற விஷயத்துலேருந்து எல்லாமே கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்காரணம் கொண்டு மற்றவங்களோட விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகி அதில் உங்களோட நேமை டேமேஜ் பண்ணிக்க வேண்டாம். அதில் கவனமாக இருங்க. இன்றைக்கி நீங்கள் காலபைரவரை வழிபாடு பண்ணிவிட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதில் ஒரு மனம் நிதானமாக கொண்டுட்டு போகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. மிதுனம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ஜாலியான நாளாக இருங்க. சொல்ல போனோம்னா, நீர் காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன், அந்த மாதிரி தாங்க கணவன் மனைவிக்குள்ள நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் ஒய்ஃப் ஓகேன்னு சொல்லுவாங்க. என்ன அது வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் இவ்வளோ நாள் வேணாம் தடைகளாகட்டும் எல்லாமே போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு நீ என்ன சொன்னாலும் அது சரியாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அதே மாதிரி நட்புகளுக்கும் அதே மாதிரி தான். இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, ராமரை நீங்கள் ரொம்ப வழிபாடு பண்ணிவிட்டு காலையில் அவரை மனதார நினைச்சு அவங்களுடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணிட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கான நாளாக இருக்குங்க. கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன் இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உடல் சோர்வாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. என்னடா அது இன்னைக்கு ஒரு மாதிரி டயர்டாக ஒரு மாதிரி உடம்புக்கு முடியாத மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் தூக்கி வீசிட்டு எவ்வளோ தடை தாமதம் வந்தாலும் சரி உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக எந்த விஷயத்துலையும் ஈடுபட்டு அதில் ஒரு தடை தாமதத்தை சந்தித்து என்னடா கொண்டுட்டு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம். நீங்கள் ரொட்டீன் ஒர்க்கை சுறுசுறுப்பாக செஞ்சீங்கன்னாவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, காளியம்மனை வழிபாடு பண்ணிவிட்டு இன்றைய காலை பொழுது ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு பொறுமையாக நிதானமாக பண்ணாலும் கூட எந்த தடை தாமதம் ஏற்படாமல் செல்லுங்க. சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன் இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, புதிய புதிய முயற்சிகள் மெயினாக குழந்தைகள் சார்ந்த விஷயம் அவங்களுக்கு எதிர்கால திட்டம் ஏதாவது சேமிப்பு சம்மந்தமாகவோ சொத்துக்கள் சம்மந்தமாகவோ இல்லை படிப்பு சம்மந்தமாகவோ பெண்டிங் வச்சுருப்பீங்க. அது இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி வாய்ப்பு வந்திருக்கு நீ பயன்படுத்திக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவீங்க. அதே சமயம் மனமகிழ்ச்சியோட சில விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். அதே மாதிரி பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, நீங்கள் சிவபெருமானுக்கு மல்லிகை மற்றும் சந்தனம் உங்கள் கையால் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தருங்க. கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இவ்வளோ நாளாக இருந்த அந்த வண்டி சார்ந்த விஷயம் அதே மாதிரி வீடில் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றணும்னு நினைப்பீங்க, பொருள் வாங்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாமே ஏதாவது ஒரு ஆல்ட்ரு பண்ணணும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஒருத்தர் ஒத்துக்கிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி
ஒரு மாதிரி கருத்து வேறுபாடோட போயிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இன்னையிலேருந்து பார்த்தோம்னா எப்படி பேசுனா அவங்க மாறுவாங்க, எப்படி மாற்றி இந்த சொத்தை வந்து கொஞ்சம் நல்லபடியாக மாற்றலாம், இல்லை வீட்டை இந்த மாதிரி மாற்றலாம், அதுக்குண்டான அமௌண்ட் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் தீட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே சமயம் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சில பொறுப்புகளையும், அதாவது வந்து வேலை சம்மந்தமாகவோ பணம் சம்மந்தமாகவோ இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லி வச்சுருப்பாங்க, ஆனால் அது ஒரு அசால்ட்டாக நீங்கள் விட்டுருப்பீங்க. அதுக்குண்டான நாளாகவும் இன்றைய நாள் ஒரு மன திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொண்டு இன்றைய நாள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் ஃபுல்லாக கொஞ்சம் வேகமாக ஓடக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்ங்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பல தடைகள் வந்துதாங்க ஆகும். அது என்ன வேலையாக இருந்தாலும், நீங்கள் என்ன ரிலேட்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து ஒரு கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி பண்ணக்கூடிய விஷயம் கிட்டத்தட்ட ஃப்யூச்சருக்கு ஒரு முதலீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி போடுற அலைச்சல் எஃபோர்ட் வந்து ஒரு ஃப்யூச்சருக்கு உண்டான முதலீடுன்னு நினச்சிக்கோங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காலையிலேயே எனர்ஜெட்டிக்காக உங்களுடைய வேலையில் இறங்கி உங்களுடைய வேலைப்பாடுகளை வேகமாக முடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தடை தாமதம் வந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு உங்களோட வேலையில் இறங்குங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணிவிட்டு உங்களோட வேலையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நாள் ஃபுல்லாக உங்களுடைய வேலைகள் எவ்வளவு வேகமாக சென்றாலும் அதில் ஒரு தெளிவு அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய செயல்பாட்டுக்கும் மதிப்பு தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. உங்கள் கூட பயணிக்கிறவங்களே உங்களை வந்து என்ன போயிட்டு என்ன ஒரு இது ஒரு பெரிய பிளான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி ஒரு அனாவசியமாக அசால்ட்டாக கொண்டுட்டு போன நபர்கள் அதனுடைய பெருமையை வந்து உணரக்கூடிய ஒரு நாளாச்சா இவ்வளோ ஒரு நுணுக்கமான வேலை பண்ணியிருக்காங்களா, இவ்வளோ ஒரு சூப்பரான வேலை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உங்கள் கையால் சிவரளி மாலை அர்ப்பணம் பண்ணிவிட்டு இன்றைய நாளை சூப்பராக கொண்டுட்டு போய்க்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா சுற்றியும் எல்லாமே நல்ல நல்ல விஷயங்களாக நடந்துட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. சரி, நம்ம எடுத்து வச்சு எல்லா விஷயமே சக்ஸஸாக முடிஞ்சு எல்லா வேலையும் நம்ம மடமடன்னு பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் ஏன் ஒரு மாதிரி மன சங்கடமாகவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காலையிலேயே வீட்டில் என்ன சாமி ஃபோட்டோ நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் 2 நெய் தீபம் ஏற்றி கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்து உட்காந்து குரு பகவானுடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணிவிட்டு இன்றைய காலை பொழுது ஆரம்பிங்க. இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. மகரம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலங்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா பல நாள் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட எதிர்பார்த்தது, ஒய்ஃப் கிட்ட எதிர்பார்த்தது ஏதோ ஒரு சின்ன விரயம் ஆகக்கூடிய ஒரு சூழலும் அந்த விரயத்தால் ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் இன்றைய நாள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் நட்புகளுக்குள்ள ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அது மூலிமா ஒரு கிஃப்ட் மூலிமாவோ ஏதோ ஒன்று நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா காளியம்மன் வழிபாடு இன்றைய நாளை உங்களுக்கு மகிழ்ச்சியாக கொண்டுட்டு போகும். கும்பம் ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா முக்கியமாக வேலை சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பாராட்டும் ஒரு இன்க்ரிமெண்ட் நடக்கும், நம்மளுக்கு வந்து சம்பள உயர்வு கிடைக்கும், இல்லை ஒரு ஹை போஸ்டிங் கிடைக்கும், இல்லை நம்ம நினச்ச மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு நீங்கள் நினச்ச மாதிரி பிளான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் அது மாற்றுவோம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக போட்ட எஃபோர்ட்க்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில நபர்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நீங்கள் சிவன் கோவில் உள்ள முருகப்பெருமானுக்கு 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நாள் ஃபுல்லாக உங்களுக்கு மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மீனராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா யார் யாரெல்லாம் வந்து பொலிட்டிக்கலில் இருக்கீங்களோ அவங்களுக்கு உண்டான நாளுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் இந்த ரெண்டுமே ஓகேவாக தான் இருக்கும். இவ்வளோ நாள் வந்து சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு போகணுமா வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிர்பந்தத்தோட ஒரு மனக்குழப்பத்தோடு இருந்திருக்கும். ஆனால் இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரிலீஃபாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நாள். யாரோ ஒருத்தங்க வந்து
ஒரு கண்டிஷன் பண்றவங்களோ யாரோ ஒருத்தங்க அங்கிருந்து வெளியில போறதும் நீங்க வந்து ஒரு மனமகிழ்ச்சி அடையிறதும் இந்த மாதிரி ஒரு நாளா, அப்ப இனிமேல் வந்து எந்த டென்ஷனும் இல்லாம நம்ம வந்து என்டர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து மீனராசி என்பர்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க. நீங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான மனதார நினைச்சு நீங்க வழிபாடு பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இன்றைய நாள் ஃபுல்லா உங்களுக்கு அந்த சந்தோஷம் நிரந்தரமாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்க.